நாட்டின் கலாச்சாரத்தை அளிக்கும் சதி குறித்து பௌத்த உயர்பீடம் எச்சரிக்கை. பிரதமர் ஹருணி சுவிட்சர்லாந்துக்கு விஜயம். சர்ச்சையை ஏற்படுத்திய தரம் 6 பாடத்தொகுதி அதிகாரிகள் தொடர்பில் முக்கிய தீர்மானம். கடந்த அரசாங்கத்தின் முக்கியஸ்தரை கைது செய்ய தயாராகும் அனுர அரசு. முன்னாள் அமைச்சர்களின் சிறையில் தீவிர சோதனை, அதிகாரிகளிடம் சிக்கிய பொருள். மீண்டும் போராட்டத்தை தொடரப்போகும் முத்துநகர் விவசாயிகள். கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் கைவிடப்படாது. எங்களிடம் இனவாதம் இல்லை என்று ஜனாதிபதி கூறுகின்ற போதிலும் அதற்கு மாறான செயற்பாடுகளே வடகிழக்கில் நடைபெறுகின்றன. ராசாணக்கியன். 10 வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அனுர, வெளியான அறிக்கை. ஒடுக்குமுறைக்கு எதிராக உங்களுடன் எப்போதும் இருக்கிறேன், சிங்கள எழுத்தாளர் நிகழ்ச்சி. யாழில் அனுரவின் பேச்சு அடிப்படைவாதத்தை ஊக்குவிக்கிறது. சஜித் பிரேமதாசா. தொடர்பான விரைவான செய்திகள். நாட்டின் பண்பாடு மற்றும் நாகரிகத்தை அளிக்கும் சதி ஒன்று நடைபெற்று வருவதாக அஸ்கிரி பீடாதிபதி மகாநாயக்கர் வரக்காக்குட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முத்தியங்கன ரஜமகா விகாரையில் நடைபெற்ற மத நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் பௌத்த மதத்துக்கு பல தடைகள் இருப்பதை தனியாக சொல்ல வேண்டியதில்லை எனவும் இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் மக்களுக்கும் பௌத்த மதத்துக்கும் ஏற்பட்டுள்ள ஆபத்து மற்றும் அதனை அழிக்க மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பல்வேறு இனங்கள், பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து வருகின்றனர். இதுவரை நாம் அனைவரும் சகோதரத்துவத்துடன் ஒன்றிணைந்து வாழ்ந்தோம். அது ஒருபோதும் பாதிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். ஆனால் அதை சகிக்க முடியாமல், எங்கள் முன்னேற்றத்தை புரிந்து கொள்ள முடியாமல், எங்கள் இனம், எங்கள் மதம், எங்கள் பண்பாடு, எங்கள் நாகரிகத்தை அளிக்கும் நோக்கில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பௌத்த மதம் உள்நாட்டவர்களுக்கா அல்லது வெளிநாட்டவர்களுக்கா தலைவலியாக மாறியுள்ளது என்பது புரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவர்கள் மேற்கொள்ளும் செயல்களின் மூலம் நாம் நீண்ட காலமாக பாதுகாத்து வந்த பௌத்த மதத்தை அழிக்க முயற்சிகள் நடைபெறுகின்றன என்பதே தெளிவாக தெரிகிறது என சுட்டிக்காட்டினார். மத ரீதியாக இந்த நாட்டை பாதுகாக்கும், பண்பாட்டை காக்கும் பொறுப்பு பௌத்த பிக்குகளுக்கு மட்டுமே ஒப்படைக்க முடியாது என்பது வெளிப்படையாக தெரிகிறது என தேரர் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் 56வது உலக பொருளாதார மற்றும் வருடாந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் இன்று காலை நாட்டிலிருந்து புறப்பட்டுள்ளார். 2026 உலக பொருளாதார மன்ற வருடாந்த கூட்டம் இன்று முதல் 23ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்து டாவோஸ் குளோஸ்டர்ஸில் நடைபெற உள்ளது. உரையாடலின் உணர்வு என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெறும் 2026 உலக பொருளாதார மன்றத்தின் அரசு தலைவர்களின் முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பாளர்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட உலகளாவிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த பயணத்தின் போது பிரதமருக்கும் சர்வதேச தலைவர்கள், உலகளாவிய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிற சிறப்பு விருந்தினர்களுக்கும் இடையே உயர்மட்ட இருதரப்பு கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளன. சர்ச்சைக்குரிய விடயங்களை கொண்ட தரமாறு ஆங்கில பாடப்புத்தகத்தில் உள்ள குறிப்பிட்ட பாடத்தொகுதியை தயாரித்து பொறுப்பான அதிகாரிகளை இடைநீக்கம் செய்ய கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இந்த முடிவு இன்று முதல் செயற்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தரம் 6 ஆங்கில தொகுதியில் பொருத்தமற்ற வலைத்தளத்தின் பெயர் உள்ளடக்கப்பட்டிருந்தமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பான உண்மைத்தன்மைகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் 2 அதிகாரிகளை பணிநீக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. தேசிய கல்வி நிறுவனத்தின் சிறப்பு நிர்வாக குழு கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றதுடன் மேலும் அந்த கூட்டத்தில் அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அறிக்கையில் உள்ள சில விடயங்கள் குறித்து ஆராய நிர்வாக குழு இந்த வாரம் மீண்டும் கூட உள்ளது. இருப்பினும் இதற்கு முன்னர் இடைநீக்கம் செய்யும் முடிவு செயல்படுத்தப்படும் என அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாடத்தொகுதியில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு அதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் ஒழுங்கின்மையே காரணம் என்று அறிக்கை தெரிவிக்கிறது. சம்பவம் குறித்து உடனடியாக முறையான விசாரணை தொடங்கப்படும் என்றும் விசாரணைக்கு பிறகு பொறுப்பான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கடந்த அரசாங்கத்தின் போது மூத்த அரசாங்க அதிகாரியாக பணியாற்றிய உயர் அதிகாரி விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதற்கமைய எதிர்வரும் 27ஆம் தேதி அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் பலம் வாய்ந்த அரசியல்வாதி மீது சுமத்தப்பட்ட அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை தொடர்பாக இந்த அதிகாரி கைது செய்யப்படுவார் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகி ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை அறைகளில் விசேட சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது கைத்தொலைபேசிகள் உள்ளிட்ட பல உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் கே பிரிவில் இருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கமைய வெலிக்கடை சிறைச்சாலையின் கே பிரிவில் இருவருடன் சேர்த்து சுமார் 180 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமவிற்கு நிதி மோசடி குற்றச்சாட்டில் 20 வருட கடூழிய சிறை தண்டனை கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தீர்வினை தராவிட்டால் மீண்டும் தமது போராட்டத்தை தொடரப்போவதாக திருகோணமலை முத்துநகர விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமது விவசாய நிலங்களை தனியார் கம்பெனிகளுக்காக சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கப்பட்டதை அடுத்து திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக சுமார் 70 நாட்களாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் டிட்பா புயல் காரணமாக கைவிட்டனர். இதன் பின்னர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இதனை தெரிவித்தனர். விவசாயத்தை நம்பியே வாழ்வாதாரம் இருந்தது. இதனால் 382 விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு பொருளாதார கஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ளோம். முத்துநகர் விவசாயம் 800 ஏக்கர் காணிகளை தாரை வார்த்துள்ளனர். தகவல்கள் திரட்டப்பட்டு மாற்றுக்காணி தருவதாக கூறி 4 பிரதேச செயலக பிரிவில் தகவல்கள் பெற்றுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளனர். கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் கைவிடப்படாது என ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். கிராமி அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் உபாலி பன்னிலகே மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராட்சி ஆகியோர் இதுகுறித்து கருத்து வெளியிட்டனர். கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் எந்தவொரு காரணத்துக்காகவும் கைவிடப்படாது என அமைச்சர் பன்னிலகே தெரிவித்துள்ளார். மறுசீரமைப்பில் எழுந்துள்ள தொழில்நுட்ப பிரச்சினைகள் சரி செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடரும் என குறிப்பிட்டார். கிரிபத்கொட பகுதியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். எந்தவொரு சூழ்நிலையிலும் உத்தேச கல்வித்துறை மறுசீரமைப்புகள் கைவிடப்படாது என அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடரும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராட்சி தெரிவித்துள்ளார். பங்குரோத்து அடைந்த அரசியல் தரப்புகள் கல்வி மறுசீரமைப்பு குறித்து போலி பிரச்சாரங்களை மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டினார். மக்களை திசை திருப்பும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டு கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இப்படி திட்டமிட்டவாறு கல்வித்துறை மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார். எங்களிடம் இனவாதமில்லை என்று ஜனாதிபதி கூறுகின்ற போதிலும் அதற்கு மாறான செயற்பாடுகளே வடகிழக்கில் நடைபெறுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். களுவாஞ்சிக்குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதியினுடைய காலம் இந்த வருடத்திலே இன்னொரு 6-7 மாதம் வந்தால் கிட்டத்தட்ட 2வது வருடம் பூர்த்தியாகும். 9 மாதங்கள் வந்தால் அதே நேரத்திலே இந்த ஜனாதிபதி 2வது ஆண்டு பூர்த்தியாகிறதுக்கு இடையில் அரசியல் கைதிகள் எவருமே விடுவிக்கப்பட போவதாக தெரியவில்லை என்றால் ஜனாதிபதியுடனும் எங்களுடைய உரையாடல்களிலே பாதுகாப்பு தரப்பினுடைய உரையாடல்களிலே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரியவில்லை. அதே போல தான் காணி விடுவிப்பு சம்பந்தமாக பல சந்தர்ப்பங்களிலே பேச்சுவார்த்தையிலே நாங்கள் ஈடுபடுறோம். அதிலே முக்கியமாக ஜனாதிபதி அமைச்சராக இருக்கிற ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசிய பொழுது குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இருக்கிற நிலங்களை விடுவிக்கிற சம்பந்தமாக எந்த இணக்கப்பாடும் எட்டப்பட்டதாக தெரியவில்லை. இன்று வரைக்கும் சில பாதைகள் மாத்திரம் திறக்கப்பட்டு பாதைகளையும் கூட 7 மணிக்கு பிறகு பயன்படுத்த முடியாத நிலை மயிலிட்டி பிரதேசங்களில் எல்லாம் இருக்கின்றதுன்றது ஒரு கவலையான ஒரு விடயம். அதே போல தான் நிரந்தரமான தீர்வுகள் எங்களுடைய அண்மையிலே நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. ஏனென்றால் 34 விடயங்கள் நான் தொடர்ச்சியாக முன்வைக்கிற விடயங்கள், அதிலே முக்கியமாக ஃபாரஸ்டோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், தொல்பொருளோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், மகாவலியோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். இந்த மாவட்டத்திலே கூட ஒரு 1.5 வருடமாக கூட்டங்கள் நடத்தி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதிலே காணொலிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். மகாவலி சம்பந்தமாக போன கூட்டத்திலே இணக்கப்பாடு இருக்கின்றார்கள், இந்த கூட்டத்திலே புதிய அதிகாரிகள் வந்து இணக்கப்பாடு இல்லை என்றார்கள். கோட்டாபய ராஜபக்ஷ காலப்பகுதியிலே கூட பெரும்பான்மை சமூகத்தினரால் எங்களுடைய மேச்சத்தரைகளை அபகரித்து அந்த காணிகளை சட்டவிரோதமாக இருந்த பொழுது கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் கூட அவர்களுக்கு நிரந்தரமாக அந்த காணியை கொடுக்க சொல்லி தீர்மானம் எடுக்கவில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தது பிறகு ஃபாரஸ்டினால் அந்த அத்துமீறி எங்களுடைய மேச்சத்தரையிலே கெவிலியாமருவிலே குடியேறி இருக்கிற பெரும்பான்மையின சகோதரர்களுக்கு அந்த காணியை விடுவிக்க சொல்லி என்பிபி அரசாங்கத்தை தீர்மானம் எடுக்கப்படுது. தொல்பொருள் சம்பந்தமாக கடந்த காலத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபட்டோம், போராட்டங்களை செய்தோம். விதுர விக்ரமநாயக்க அமைச்சர் அவர்கள் குசலான மலைக்கு வந்த பொழுது அவரை வழியை மறித்து அவரை நாங்கள் நடையிலே திருப்பி அனுப்பினோம்.
ஆனால் இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் தமிழ் அதிகாரிகளை நியமித்து தமிழ் அதிகாரிகளை வைத்து தொல்பொருள் திணைக்களம் எங்களோட பிரதேசங்களிலே எங்களோட 600க்கு அதிகமான இடங்களை தங்களுடைய கைவசம் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய தவிசாளர் எங்களுடைய பொதுமக்களை நீதிமன்றத்துக்கு முன்னிறுத்துகிறார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு. அப்போ இவ்வாறாக இது மட்டக்களப்பில் இருக்கிற உதாரணங்கள். அப்போ இப்படியான ஒரு நிலையிலே புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினூடாக எந்தளவு மோசமான நிலைக்கு எங்களுடைய கருத்து சுதந்திரம் போகின்றது என்று தெரியாத நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றது. அப்போ இப்படியான ஒரு நிலையிலே உண்மையிலே நல்லாட்சி கால பகுதியிலே சம்பந்தன் ஐயா அவர்களாவது அடுத்த பொங்கலுக்குள்ள தீர்வு என்று சொல்லக்கூடிய அளவிலே இருந்தது. இந்த அரசாங்கத்தின் கீழே எந்த ஒரு தமிழ் மக்களை பொறுத்தளவிலே இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவிலே ஜனாதிபதியினுடைய சில கருத்தில் உண்மையில் வரவேற்க வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே யாழ்ப்பாணத்திலே சொல்லியிருந்தார், அனுராதபுரத்திலே இருக்கும் ஸ்ரீ தலதாமோதி மகாபோதியை தாண்டி தையிட்டிக்கு வந்து பூர்ணை அன்று மத வழிபாடுகளில் ஈடுபட முயற்சிருக்கிறவர்கள் வந்து உண்மையிலே இது ஒரு குழப்பம் ஏற்படுத்த முயற்சிருக்கிறவர்ன்றதை சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் ஒரு என்னென்னு சொல்லலாம், ஒரு பயமில்லாமல் இந்த விஹாராதிபதிகளை இந்த பிக்குமாரை பார்த்து பயப்படாமல் அதை அந்த கருத்தை சொல்கிறார். ஆனால் அவர் அந்த மேடையிலிருந்து எல்லாரையும் சமனான வாழ்வு சமனாக எல்லாரையும் நாங்கள் பார்ப்போம் என்று சொல்கிறாரே தவிர நடைமுறையிலே அந்த விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. நடையிலே ஜனாதிபதியை மாத்திரம்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே அவர் நடந்து செல்கின்றார், நல்ல விஷயம். அவருடைய நடை மாத்திரம்தான் எங்களால் காணக்கூடியதை தவிர நடைமுறையிலே வந்து அவருடைய செயல்பாடுகளை காணக்கூடியதாக இல்லை. வெறும் மேடைகளிலே பேச்சளவிலே இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறார், தென்னிலங்கையிலிருந்து தையிட்டிக்கு வந்து அந்த பூர்ணை அன்று மத வழிபாட்டில் ஈடுபடுறவர்களை பற்றி அவர் குறையாக சொல்கிறார். ஆனால் அதே தையிட்டி விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறது போல தெரியவில்லை. திருவோணமலையிலே நடந்த சம்பவம் சம்பந்தமாக அது பிழை என்று சொல்கிறார். ஆனால் இன்று வரைக்கும் அந்த சட்டவிரோதமான புத்தர் சில அவிடத்தை இருந்து கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பிலே எங்களுடைய தமிழர் நிலங்களிலே வந்து தொல்பொருள் ஆக்கிரமிப்பு நடக்குது. நாங்கள் இனவாதம் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் இங்கே அதுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதே போல தான் வவுனியா பிரதேசத்தை எடுத்தால் கிவுலோயா என்ற திட்டத்தின் கீழே கடந்த கோட்டாபேட அரசாங்கம் கூட செய்யாத சில விடயங்களை செய்து தமிழர் நிலத்தை தமிழருடைய விவசாய நிலத்தை முழுமையாக அளிக்க பார்க்கிறார்கள். இது அடுக்கடுக்காக சொல்லிட்டே போகலாம். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவிலே இது வளமையாக ஒரு மோகம். இதிலே நாங்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவாகவோ எதிராகவோ நாங்கள் கருத்து வெளியிடுறது வந்து எங்களுடைய எதிர்காலத்துக்காக எங்களுடைய மக்களுக்காகவே தவிர எங்களுடைய தேவைக்காக இல்லை என்றதை குறிப்பிட்டு இலங்கை தமிழரசு கட்சி எப்பொழுதும் தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் உரிமைக்காக நாங்கள் இந்த ஆண்டிலேயும் எங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை முழுமையான அழுத்தங்களை கொடுத்து முக்கியமாக மாநசபை தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை கொடுத்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை அடைவதற்காகவும் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் அடைய வேண்டும் என்றதுக்காகவும் இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான் தமிழ் மக்களுடைய சார்பிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் சரியாக எங்களுடைய கடமையை நாங்கள் செய்வோம் என்றதை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நன்றி. அரசாங்கம் வந்து புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டமிட்டிருக்கு. அது சம்பந்தமாக உங்களோட நிலைப்பாடு என்ன? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. கல்வி மறுசீரமைப்பு சம்பந்தமாக எங்களுக்கு பல கேள்விகள் இருக்கின்றது, பல பிரச்சனை இருக்கின்றது. குறிப்பாக நான் பாராளுமன்றத்திலேயும் என்னுடைய உரையிலே நான் சொல்லியிருக்கின்றேன், கல்வி மறுசீரமைப்புன்றதும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்றதும் ரெண்டு விடயம். பொதுவாக இன்று எதிர்க்கட்சியில் இருக்கிற பலர் ஹரணி அமரசூரியவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விடயங்களை வைத்து கொண்டு அதை கல்வி மறுசீரமைப்புகளை கொண்டு வந்து ரெண்டையும் குழப்பினதால் தான் இன்று இது சம்பந்தமாக பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது. தமிழரை பொறுத்தளவிலே இதிலே 6ஆம் ஆண்டு வகுப்பு புத்தகத்திலே பொருத்தமற்ற சில பகுதிகள் இருக்கிறதாக நான் உண்மையிலே அதை கண்ணால் காணலை. ஆனால் பல இடங்களிலே பேசப்படுகின்றது. அது ஒரு விடயம் மாத்திரத்தை அதை ஒரு விடயத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு கல்வி மறுசீரமைப்புன்றது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அது ஒரு சின்ன பிள்ளை தானே என்று நாங்கள் சொல்ல முடியாது. இதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், வரலாறு பாடத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சின்ன ஒரு உதாரணம், இன்னும் கல்வி மறுசீரமைப்பு சம்பந்தமாக பேராசிரியர்கள், எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற கல்விமான்கள், இந்த விடயத்திலே நிபுணர்கள், இவங்களுடைய அறிக்கையை நாங்கள் இப்போ கேட்டு அவங்கள் அதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவரைக்கும் எனக்கு தெரிந்த விடயம், இலங்கையிலே வரலாறு பாடம் படித்தவர் என்ற அடிப்படையிலே ஒரு பாடசாலைக்கு போகும் பொழுது வரலாறு பாடம் இந்த கல்வி மறுசீரமைப்பு
நான் நினைக்கிறேன் 80களில் நடந்தது கூட இப்போ தான் முழுமையாக நடத்துறதுக்கு அரசாங்கம் எத்தனித்து கொண்டு இருக்கிறார்கள். கல்வி மறுசீலமைப்பு என்று சொல்கிற விடயத்திலே இந்த வரலாறு பாடத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய வரலாறு புத்தகங்களை நீங்கள் வடிவாக ஆராய்ந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிலே ஒரு தரப்பினுடைய வரலாறு மாத்திரம்தான் பேசப்படுகின்றது. இது மிக முக்கியமாக நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். அதாவது 2 வகையான வரலாறு இருக்குது. ஆங்கிலத்தை சொல்லுவார்கள் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். அதாவது பிரித்தானியரிலிருந்து சுதந்திரம் கிடைத்ததுக்கு பின்பு இருக்கிற வரலாறும் முன்பு இருக்கிற வரலாறும். இப்போ பிரித்தானியர்கள் எங்களுடைய நாட்டை, அதாவது ஓலந்தர்களாக இருக்கிறோம், போர்த்துகேசியராக இருக்கிறோம், இவர்கள் எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்த காலப்பகுதியாக, அதுக்கு முதல் மன்னர்கள் நாட்டை ஆட்சி செய்ததை பற்றி பெரிய கருத்து வேறுபாடு இருக்கின்றது. சிங்கள வரலாறு பாடங்களிலே தமிழ் மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார் என்றதை அப்படி எழுதுனதை கூட பார்க்க முடியாது. ஜனாதிபதி தேர்தலின் போது வழங்கப்பட்ட 30 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் 10 வாக்குறுதிகளை நவம்பர் மாதத்திற்குள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிறைவேற்றியுள்ளார் என்றும், மேலும் 10 வாக்குறுதிகளை நிறைவேற்ற தொடங்கியுள்ளார் என்றும் வெரிட் ரிசர்ச் ஆய்வு நிலையம் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. மீதமுள்ள 10 வாக்குறுதிகளில் 9 வாக்குறுதிகள் தொடர்பில் நவம்பர் மாதத்துக்குள் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும், ஜனாதிபதியால் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியவில்லை என வெரிட்டே ரிசர்ச் தெரிவித்துள்ளது. தேர்தலின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிறைவேற்றுகிறாரா என்பதை கண்காணிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட அனுர மீட்டர் கொள்கை அறிக்கையின் புதுப்பிப்பை வெளியிடும் போது வெரிட்டே ரிசர்ச் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது கொள்கை அறிக்கையில் அளித்த 30 முக்கிய வாக்குறுதிகளை அனுர மீட்டர் கண்காணிக்கிறது. இருப்பினும் டிட்வா சூறாவளி நாட்டை தாக்குவதற்கு முன்பே இந்த பகுப்பாய்வு முடிக்கப்பட்டதாக வெரிட்டே ரிசர்ச் தெரிவித்துள்ளது. இங்கு கண்காணிக்கப்பட்ட 30 வாக்குறுதிகளில் 7 வாக்குறுதிகள் தொடர்பான நிலைப்பாடு பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களை கருத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக எப்போதும் உங்கள் பக்கம் நான் நிற்கின்றேன் என்று சிங்கள கவிஞர் திலீனா வீரசிங்க தெரிவித்தார். கடந்த 17ஆம் தேதி கிளிநொச்சியில் இடம்பெற்ற கவிஞர் தீபச்செல்வனின் நினைவில் நாடுள்ளவன் கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உடலால் இன்று உங்களோடு இருக்கின்றேன், ஆனால் நீண்ட காலமாகவே உங்களோடும் ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெறும் கனவோடும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு மனிதனும் வதை சித்திரவதை இல்லாமல் சுதந்திரமாக மனிதத்தன்மை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கனவை சுமந்து நிற்கும் தீபச்செல்வனின் மனிதநேய வெளிப்பாட்டே இன்று என்னை இங்கு அழைத்து வந்துள்ளது. அந்த கனவின் வெளிப்பாடு தென்னக சகோதரத்துவம் மட்டுமல்லாமல் உலகமெங்கும் மனிதத்தன்மை, சுதந்திரம், நீதி, சமத்துவம் குறித்து மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைக்கும் ஆழமான வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் வடக்கின் சகோதரத்துவம் தசாப்தங்களாக தன் ஒடுக்குமுறையை எதிர்த்து சுதந்திரத்துக்காக நடாத்திய போராட்டத்தை விட எங்கள் அரசியல் பண்பாட்டின் மனசாட்சியை இன்னும் தீவிரமாக கேள்விக்குள்ளாக்க தீபச்செல்வன் வெற்றி பெற்றுள்ளார். மனிதத்தன்மை, சுதந்திரம், வன்முறையின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு வாழும் உரிமைக்காக உயிரியை பணயம் வைத்து கருத்து வெளிப்படுத்திய தீபச்செல்வனின் கவிதைகள் எவ்வளவு ஆழமாக எங்களை பாதிக்கின்றன என்பதை சொல்ல அவரை இந்த மண்ணில் பிறந்த மிகச் சிறந்த மனிதநேய கவிஞர்களில் ஒருவராக நான் அழைக்க விரும்புகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். பௌத்த மத தலங்களை வழிபடுவது தொடர்பாக ஜனாதிபதி தெரிவித்த கருத்து அடிப்படைவாதத்தை ஊக்குவிப்பதாக அமைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். போயா தினத்தில் சில் எடுப்பதற்காக ஜெயஸ்ரீ மகா போதியை தாண்டியுள்ள வழிபாட்டு தலங்களுக்கு வழிபட வருகிறார்கள். இங்கு இருப்பது குரோதம் தான் என அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார். அந்த கருத்து அடிப்படைவாதத்தை ஊக்குவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கூறியுள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு விசேட கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நமது நாட்டின் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள உச்ச சட்டத்தின்படி பௌத்த மதத்துக்கு விசேட ஸ்தானம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் கூறப்பட்டுள்ளபடி பௌத்த மதத்தை பாதுகாப்பது போலவே ஏனைய மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்குரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையை எப்போதும் பாதுகாத்துக் கொண்டு சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் ஊக்குவிக்கும் ஒரு திட்டத்தை அனைவரும் வகுத்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். போயா தினத்தில் சில் எடுப்பதற்காக ஸ்ரீ ஜெயமகா போதியை தாண்டி வழிபாட்டு தலங்களுக்கு வழிபட வருகின்றார்கள். இங்கு இருப்பது குரோதம்தான் என்று அண்மையில் ஜனாதிபதி தெரிவித்தார். ஜனாதிபதியின் இந்த கூட்டை நான் நிராகரிக்கிறேன். நாடு முழுவதும் பரவி காணப்படும் பௌத்த மத வழிபாட்டு தலங்களில் வழிபட உரிமை காணப்படுகின்றது. இங்கு குரோதத்தை வைத்துக் கொண்டு மக்கள் வழிபட வருவதில்லை. நமது நாட்டில் பல பகுதிகளில் அமைந்து காணப்படும் புனித தலங்களில் வழிபடுவதற்காக மக்கள் பல்வேறு பிரதேசங்களுக்கு செல்ல ஆசைப்படுகின்றனர். இன மத பேதங்கள் இல்லாமல் பௌத்த மத விகாரைகளில் வழிபடுகின்றனர், அவற்றை பார்வையிடுகின்றனர். வடக்கிலிருந்து மக்கள் கதிர்காமத்தை வழிபட வருகின்றனர். கிறிஸ்தவ கத்தோலிக்க ஆலயங்களுக்கு சென்று மத நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது கூட வெறுப்பு உச்சத்தை எட்டும் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை.
ஒவ்வொரு இனத்திலும் சிறுதொகையிலான தீவிர போக்குகள் கொண்ட குழுக்கள் காணப்படுகின்றன. அவற்றுக்கு அங்கு இடமில்லை. பௌத்த மதத்தின்படி நடுத்தர பாதையை பின்பற்றும் நமது நாட்டின் அடிப்படைவாதத்துக்கு இடமில்லை. அடிப்படைவாதத்தை உருவாக்கும் இதுபோன்ற கருத்துக்களை வெளியிடக்கூடாது. எந்த பிரதேசமாக இந்த மாகாணமாக இருந்தாலும் மத நடவடிக்கைகள் குரோதத்தை தூண்டும் என்று கூறுவது தவறு. ஜனாதிபதியின் இந்த கூற்று கடும் போக்காளர்களுக்கு சாதகமாக அமையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா தெரிவித்தார். இத்துடன் எஃப்னக்லரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jefnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.